2026 தேர்தல் இதுவரை நடந்த தேர்தலிலிருந்து ஒரு மாறுபட்ட தேர்தலாக நடக்குது. இதுவரைக்கும் தமிழ்நாடு அதனுடைய மாநில கட்சிகளுக்குள்ளாக தேர்தலை நடத்தி கொண்டது. ஆனால் இப்ப என்ன நடக்குதுன்னா, டெல்லியிலிருந்து ஒரு கூட்டம் வந்து நான் தமிழ்நாட்டை கைப்பற்றுவேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் வேரோடு அழிப்பேன் என்று சொல்லி பிஜேபி கூட்டம் தமிழ்நாட்டை கைப்பற்றப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானை கைப்பற்றுகிறோம், பங்களாதேஷை கைப்பற்றுகிறோம் என்று சொன்னால் அது எதிரி நாடு. அதை கைப்பற்றுகிறோம் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு என்ன எதிரி நாடா? தமிழ்நாடை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொல்லுவதற்கு நாம் என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்நாடாகத்தான் கண்ணுக்கு தெரிகிறோமா? தமிழர்களை எதிரிகளாகத்தான் பாஜக பார்க்கிறதா என்கின்ற கேள்வி வருது. மோடி அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு எதுவும் தோணல. மோடி ஆட்சிக்கு வந்து 12 வருஷம் ஆகுது. 12 வருஷத்துல தமிழ்நாட்டுல நல்லது பண்ணணும்னு சொல்லி மோடியால எதையும் சொல்ல முடியல. மோடி நல்லது பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லல. மோடியாலே நான் நல்லது பண்ணேன்னு இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் பட்டியல் போடவே இல்லை. இப்ப மோடியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யாத ஒரு பிரதமரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டை நாசம் செய்வதற்காக அதிமுக கூட்டணி வச்சு இங்க இறங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா பிஜேபி கூட்டணியை தோற்கடித்தாக வேண்டும். இதற்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைத்திருந்த போதெல்லாம் என்ன சொன்னார்கள்? அது அதிமுக கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டில் தனியாக போட்டியிட்டால் ஒரு கவுன்சிலர் பதவி கூட கிடைக்காத பாரதிய ஜனதா கட்சி அதிமுக என்கின்ற ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இன்றைக்கு அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்று அறிவிக்கிறார்கள். அது அதிமுக கூட்டணியா அல்லது பாஜக கூட்டணியா என்று அந்த கட்சிக்காரர்களுக்கே தெரியவில்லை. அதிமுகவை 4ஆக 5ஆக உடைத்தது எந்த கட்சி? பிஜேபி தான். தமிழ்நாட்டில் நாம் பார்க்கக்கூடிய வகையில் இந்த கட்சி அதிமுகவை 5-6 கட்சிகளாக உடைத்திருக்கிறது. அதிமுகவை உடைச்ச கட்சி பிஜேபி. இப்ப பாமகவையும் உடைச்சிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆ உடைஞ்சிருக்குது, அதிமுக 6ஆ உடைஞ்சிருக்குது. அதிமுக உடைச்சதும் பிஜேபி, பாமக உடைச்சதும் பிஜேபி. இப்ப கூட்டணி வச்ச கட்சியவே உடைக்கக்கூடிய பிஜேபி காரன் நாளைக்கு தமிழ்நாட்டை உடைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? தமிழ்நாட்டை உடைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? நம்ம அதிமுகவுக்கு என்ன கேட்க விரும்புறோம்னா, இங்க அதிமுகவின் சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர் அவர்களுக்கு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது கேட்கறதுக்கு. சார், உங்க கட்சியை 6ஆ உடைச்சிருக்கிறாங்க பிஜேபி காரன். சசிகலா அணி தனியா இருக்குது, டிடிவி அணி தனியா இருக்குது, இபிஎஸ் அணி தனியா வச்சிருக்கிறீங்க. இதுக்கப்புறம் ஏகப்பட்ட குளறுபடியோட செங்கோட்டை வெளியே போயிட்டாரு. இந்த கட்சி இத்தனையா உடைஞ்சது. இந்த கட்சியை உடைச்சது யாரு? உங்க கட்சியை உடைச்சது யாரு? உங்க கட்சியை திமுக உடைச்சதா, கம்யூனிஸ்டுகள் உடைச்சாங்களா? யார் உடைச்சாங்க? உங்க கட்சியை உடைச்சது பிஜேபி. அப்படி உங்க கட்சியை உடைச்ச பிஜேபியோட எதுக்கு கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு யாராவது பார்த்து கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க பார்த்து கேட்கணும், ஊர்க்காரங்க பார்த்து கேட்கணும். உங்க கட்சி, நீங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சி, நல்ல நட்பு வைத்திருக்கக்கூடிய கட்சி, நரேந்திர மோடி எங்கள் டாடி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களும் இருக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு மிக நெருக்கமாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்க கட்சியே 5-6ஆ உடைச்சிருக்கானே. நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்தா தமிழ்நாட்டை என்னது பண்ணுவான்னு நீங்க தான் கேட்கணும். அதே சமயத்தில் எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. சொந்த கட்சியவே காப்பாற்ற முடியலையே, நீங்க எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற போறீங்க? சொந்த கட்சி, உங்க கட்சியவே காப்பாற்ற முடியல, உங்க கட்சியவே காப்பாற்ற முடியல, அதிமுகவே காப்பாற்ற முடியாத எடப்பாடியார் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாரு? தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றுவாரு? அப்ப இவங்களை நம்பி ஓட்டு போட்டா தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் என்ன? நரேந்திர மோடி 10 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில மாநாடுல பேசும் பொழுது சொல்றாங்க, தமிழ்நாட்டை நாங்கள் 3 மாநிலமாக உடைப்போம் அப்படின்னு. தமிழ்நாட்டை 3 மாநிலமா உடைச்சா நம்ம நிலைமை என்னத்துக்காரது?
நேத்துக்கு மோடி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. நேத்துக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. என்ன கொண்டு வந்திருக்காருன்னா, தமிழ்நாட்டுக்கு இருக்க எம்பியை விட உத்தரப்பிரதேசுக்கு இருக்கிற எம்பியை 3 மடங்கு அதிகமாக்கி இருக்கிறாரு. பீகாருக்கு 2 மடங்கு அதிகமாக்கிட்டாரு. இனி பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிகளுக்கு எந்த மரியாதை இருக்காது, எந்த மரியாதை இருக்காது. அப்ப தமிழ்நாட்டு எம்பிகளுக்கு இடம் இல்லாத வகையில பார்லிமெண்டே மாத்தியாச்சு. அப்ப தமிழ்நாட்டு நிலைமை என்ன? நம்மளுக்கு பார்லிமெண்ட் எம்பிக்கான இடம் இல்லாம போச்சு. டெல்லி பாராளுமன்றத்திலும் எம்பி இடம் இல்லாம போச்சு. ஆனா உத்தரப்பிரதேசக்காரனுக்கும் பீகார்காரனுக்கும் 2 மாநிலம் மட்டும் சேர்ந்து 225 எம்பி கொடுத்திருக்கிறான் இந்திக்காரனுக்கு. ஏற்கனவே ஊருக்குள்ள பேங்க்ல, ரயில்வேஸ்ல, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல, ஜிஎஸ்டி ஆபீஸ்ல இந்திக்காரன் தொல்லை தாங்க முடியல. எல்லா இடத்துலயும் அவன் தான் உட்கார்ந்துருக்கான் இந்திக்காரன். இப்ப இந்திக்காரனை அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டா தமிழ்நாட்டு நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இத பத்தி இதுவரைக்கும் எடப்பாடியார் எந்த கேள்வியும் கேட்கல, அதிமுக எந்த கேள்வியும் கேட்கல. காலங்காலமா நாங்க இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுறோம்னு நீங்க ஓட்டு போடலாம். ஆனா உங்க கட்சியை காப்பாற்ற முடியாது, தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியாது. நீங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண போறீங்களா அல்லது உங்களுக்கு பிடிச்சவருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி இரட்டை இலைக்கு ஓட்டு போடுறீங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு நாளும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை ஆதரிக்கவே கூடாது. நம்ம என்ன கேட்கிறோம், பிஜேபி நம்ம ஊர் கட்சிக்காரனா? நம்ம ஊர் கட்சிக்காரனா? அவன் தமிழ்நாட்டு கட்சிக்காரனா? இருக்கிறவன் எல்லாம் சப்பாத்தி சாப்பிடக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்தவன். அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? என்ன சம்பந்தம் இருக்குது? அவன் இங்க வந்து நாட்டமா பண்ணிட்டு இருக்கிறான். அவன் டெல்லிக்கார இங்க வந்து நாட்டமா பண்ணிட்டு இருக்கிறான். எடப்பாடி வேணா கைகட்டி வேடிக்கை பார்க்கலாம், தமிழர்கள் வேடிக்கை பார்க்கலாமா? தமிழ்நாடு அடிமையாக இருக்க முடியுமா? எடப்பாடியாரை போல கூடி குறுகி நம்மால் நிக்க முடியுமா? ஒரு காலத்தில் நிக்க கூடாது. தமிழ்நாடு ஒரு நாளும் அப்படி நிக்க முடியாது. தமிழ்நாட்டை எந்த வடநாட்டானும் வரலாறுல ஆட்சி பண்ணது இல்ல. எந்த வடநாட்டானும் நம்மள ஆட்சி பண்ணது இல்ல. அப்ப நம்ம எதுக்கு பிஜேபி காரன ஆட்சி பண்றதுக்கு விடணும்? நம்ம எதுக்கு வடநாட்டை ஆட்சி பண்ணணும்? தமிழ்நாட்டுல வடநாட்டானுக்கு என்ன வேலை? தமிழ்நாட்டுல வடநாட்டானுக்கு என்ன வேலை? அதிமுக காரர் டெல்லியில போய் கட்சி நடத்திட முடியுமா? இங்க எம்எல்ஏ நிக்கிறாரு, அந்த அண்ணனை பார்த்து கேட்கிற, சாரை பார்த்து கேட்கிறேன், நீங்க குஜராத்ல போய் கட்சி கட்டிருவீங்களா? தேர்தல் நின்று ஜெயிச்சிருவீங்களா? நிக்க முடியுமா? முடியாது. அவன் விட மாட்டான். அவன் ஊருக்குள்ள நம்மளால உள்ள விட மாட்டான். அப்புறம் எதுக்கு நம்ம ஊருக்குள்ள அவனை விடணும்? எதுக்கு விடணும்? நீங்க எதுக்கு 40 சீட்டு பிஜேபி கொடுத்தீங்க? ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்க முடியாது பிஜேபிக்கு. 40 சீட்டு எதுக்கு எடப்பாடியார் கொடுத்தாரு? எதுக்கு அதிமுக கொடுத்துச்சு? அது கொடுத்தது மட்டும் இல்ல, அதிமுக கூட்டணிங்கிற பேரே இல்ல. இப்ப என்ன பேரு? பிஜேபி கூட்டணின்னு பேரு. ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்க முடியாத கட்சி பேர்ல கூட்டணி நடத்துறீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாட்டு பேரை ஏதாவது இந்தி பேரா மாத்திடுவான். தமிழ்நாட்டு பேரை இந்தி பேரா மாத்திடுவான். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் நம்மளால? நீங்க காஷ்மீர் மாநிலத்தை 3ஆ உடைச்சான், கேட்க முடிஞ்சுதா? காஷ்மீர் மாநிலத்தை 3ஆ உடைச்சான். இன்னைக்கு அந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு தமிழ்நாடு நாசமா போயிரும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டா. அதனால அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே மரியாதைக்குரிய திமு ராஜேந்திரன் அவர்களை வெற்றி வேட்பாளராக சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் திமு ராஜேந்திரன் அவர்கள் ஒரு போராளி. அவர் அரசியல்வாதிங்கிறதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு போராளி. அவர் எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊருக்காக போராடக்கூடியவர், போராட்ட காலத்தில் இருக்கக்கூடியவர், வழக்குகளுக்கோ சிறைகளுக்கோ அஞ்சாத ஒரு விடுதலை புலிகளை போல வீரம் மிகுந்தவர். அப்படிப்பட்ட ஒரு போராளியை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினால் அது இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமான சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருப்பார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக திமு ராஜேந்திரன் அவர்களை நீங்கள் வெற்றி வேட்பாளராக அங்கே அனுப்ப வேண்டும், சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவருடைய வெற்றியை நீங்கள் உறுதி செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கையில விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் திருமுருகன்.